வணக்கம். கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதில் முன்னோடியாக விளங்கும் ஃபயரா டிவி வாயிலாக உங்கள் நீவின் இன்றைய முக்கிய நிகழ்வாக ஆன்லைனில் கட்டிட அனுமதிக்கு கிராம மக்கள் விண்ணப்பம் செய்வதில் ஏற்படும் சிரமத்தை குறித்து பார்ப்போம். சென்னை ஆன்லைன் முறையில் கட்டிட அனுமதிக்கான விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்வதில் தொழில்நுட்ப பிரச்சனைகளால் சிரமம் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 10,000 சதுர அடி வரையிலான குடியிருப்பு திட்டங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் ஒப்புதல் அளிக்கலாம். இதற்கான அதிகாரம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இதில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும் பணிகள் விரைவாக நடக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆன்லைன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு நிலை உள்ளாட்சி அமைப்புகள் தனித்தனி தளங்கள் வாயிலாக விண்ணப்பங்கள் பெற்று வந்தன. இந்நிலையில் ஒருங்கிணைந்த இணையதளம் உருவாக்கப்பட்டு உள்ளாட்சி அமைப்புகள் அதில் இணைக்கப்பட்டுள்ளன. ஜனவரி 1 முதல் ஆன்லைன் முறையில் மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகள் கட்டிட அனுமதி விண்ணப்பங்களை பெற வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேனுவல் முறையில் கட்டிட அனுமதி விண்ணப்பங்கள் பெறுவது நிறுத்தப்பட்டது. இதில் கிராம பகுதிகளில் இணையதள வசதி குறைபாடு, தொழில்நுட்ப பிரச்சனைகளால் மக்கள் கட்டிட அனுமதிக்கு விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.